அந்த தைப்பூசம் தான் நீங்க முருகனுக்காக 48 நாள் விரதம். அது எப்படின்னா நீங்க மாலை போடணும், மாலை போடக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாதுங்கம்மா. நீங்க டெய்லி முருகர் அன்னைக்கு வந்து பாக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. 48 நாள் முருகனுக்கு அசைவம் சாப்பிடாம இருங்க, அசைவம் செய்யாம இருங்க. நல்லா கேட்டுங்க, சாப்பிடாம இருக்கிறதுக்கும் வீட்டுல செய்யாம இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. குழந்தைக்கு கொடுக்கணும், இல்ல குழந்தை சாப்பிடணும் ஆசைப்படுச்சுன்னா கொடுங்க, தப்பே கிடையாது. வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க, இல்ல வேற யாரும் செய்ய சொல்லி கூட கொடுங்க. இது நம்ம மட்டும் தான் பண்றோம்னா கிடையாது. எல்லா மதத்திலும் இந்த 48 நாள் வழிபாடு இருக்கு. அப்ப இந்த முருகருக்காக இந்த 48 நாள் நீங்க எப்படி ஒரு நாள் கொண்டாடக்கூடிய தெய்வம் தான் முருகர். அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் விஷயத்து 48 நாள்ல இந்த 3 நாள் அந்த எந்த கணக்கும் பண்ணாதீங்க. முருகனை நீங்க எங்க இருந்தாலும் கும்பிட்டாலும் முருகர் வருவார். 48 நாள் உங்களுக்கு எப்படி ஒரு நாள் இருங்க. ஆனா அசைவம் சாப்பிடாம, அசைவம் செய்யாம இருங்க. தைப்பூசம் முடிஞ்சு அடுத்த நாளே போய் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஒரு 2-3 நாளாவது கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா அந்த அந்த வரக்கூடிய ஒரு அமிர்தத்தை நீங்க ருசிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். மாலை போட்டுக்கணும், போடக்கூடாதுன்றதுலாம் உங்க விருப்பம். எந்த நாள் வேணாலும் எப்படி வேணாலும் இருங்க. பெரிய கோயில்களை நீங்க போகணும் கிடையாது. எல்லா முருகர் கோயிலும் விசேஷமா தான் இருக்கும். உங்க வீட்டு தெருல ஒரு முருகர் இருப்பார்ல, அந்த முருகர் குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் கூட வாங்கி கொடுங்க. வசதி இருந்தா உங்களால முடிஞ்சது பால் வாங்கி கொடுங்க. ஏன்னா இந்த கலியுகத்துல நம்ம கண்கண்ட தெய்வமா பாக்குறது பசுமாறு. வசதி இருக்கிறோம், என்ன அபிஷேகம் பண்ணுங்க, ராஜாலங்காரத்தை சாத்துங்க, இல்ல முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க, எது வேணாலும் வேண்டிக்கிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இந்த 48 நாள் இருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும்.